نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் 19 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 20வது நோம்பினுடைய தராவீகை தொழுதுவிட்டு அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இதுவரைக்கும் நாம் நோற்ற நோன்புகளையும் அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்று ஓதப்பட்ட இறை வசனங்களுக்கு நிரப்பமான கூலிகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அருள் புரிவானாக. எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலே எல்லா நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நோக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அருள் புரிவானாக. இது போன்ற பல ரமலான் மாதங்களை அடையும் பாக்கியத்தை நற்பேரை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்கள் அகில முஸ்லீம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சூரா அல் முஃமின் திருமறை வேதத்திலே 40வது சூறாவாக இறை நம்பிக்கையாளர் என்ற கருத்தை உள்ளடக்கிய ஒரு சூரா அல் முஃமின். இந்த முஃமின் சூறாவிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அது என்ன என்பதை மட்டும் நாம் சில நிமிடங்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 46வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அன்னாரு நரகமாகிறது, யுஅரதூன அலைஹா குதுவம் வ அஷியா, காலையிலேயும் மாலையிலேயும் அவர்களின் மீது எடுத்து காட்டப்படுகிறது. வயௌம தகூமு ஸாஅத்து, கியாமத் நாள் வருகின்ற பொழுது, விசாரணையினுடைய நாள் வரும் பொழுது, விசாரணையை எல்லாம் முடித்ததற்கு பிறகு அதுஹிலு ஆல ஃபிர்அவுன அஷத்தல் அதாப், இந்த ஃபிர்அவுனுடைய கூட்டங்களை கடுமையான அதாபின் பக்கம் நுழைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த வசனத்திலே ஒரு மர்மமான ஒரு செய்தி ஒன்று உள்ளே இருக்கிறது. என்ன மர்மமான செய்தி என்றால், பொதுவாகவே நமக்கெல்லாம் கபர் என்றால் மண்ணை தோண்டி அதுக்கு உள்ளே வச்ச பின்னாடி அப்புறம் மண்ணை மூடி மேலே தண்ணி தெளித்து பூவை உதுத்தி விட்டு வந்த பின்னாடி அதை கபருன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது கபரு தான். இதை தாண்டி நமக்கு சில நபர்களுடைய மரணம் ஒரு வினாவினுடைய குறியாக இருக்கிறது. யார் அவங்க என்றால், சில நபர்கள் மரணித்து இருப்பார்கள், அவர்களை கபர்லேயே கொண்டு போய் அடக்க மாட்டாங்க, ஃப்ரீசர்லேயே வச்சு பல ஆண்டுகள் ஃப்ரீசருக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களுக்கு எது கபரு? முதல் கேள்வி. இரண்டாவதாக, சில நபர்களை கீறி கிழித்து திங்கக்கூடிய வன விலங்குகள் புசித்து சாப்பிட்டு விடுகிறது, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். அவங்களுக்கு எது கபர்? இரண்டாவது கேள்வி இல்லையா? மூன்றாவது, விபத்துக்கள் போன்ற அந்த நிகழ்வுகளிலே கை கால் மூளை தலை சிதறி போய் சின்ன பின்னமாகி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்படுகிறது. சில நேரங்கள் அப்படியே அள்ளி அப்படியே என்ன செய்வாங்க, கையில் அள்ளி நம்ம கோதுமையும் மாவையும் அள்ளி போடுற மாதிரி போடுவாங்க உடல்களை. நம்ம ஹம்சானா அப்படி தான் அள்ளி போடுவார். அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எது கபரு இல்லையா? அடுத்ததாக, சில உடல்களை எரித்து உலகத்திலே எரிக்கிறாங்க, எரித்து ஒன்றும் இல்லாமல் சாம்பல் ஆக்கிடுறாங்க. அவங்களுக்கு கபர் எது இல்லையா? இப்படியெல்லாம் நமக்குள்ளே சில கேள்விகள் நமக்குள்ளே இருக்கிறது. இயற்கையாக மரணம் அடைஞ்சிட்டோம், நமக்கு குளிப்பாட்டி கஃனிட்டு நம்மளை கொண்டு போய் கபரில் அடக்கம் பண்ணுறாங்க, அது வேற. இதை தாண்டி இவர்களுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்விக்குத்தான் இந்த ஆயத்து, இந்த வசனம் நமக்கு பதில் சொல்லுது. அன்னாரு யுஅரதூன அலைஹா குதுவம் வ அஷியா, காலையிலேயும் மாலையிலேயும் அவர்களுக்கு நரகத்தை காட்டப்படும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னதனுடைய பின்னணியிலே பல்வேறு தகவல்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். முதல் தகவல் என்னவென்றால், யார் எப்படி மரணிக்கின்றார்களோ, எந்த இடத்தில் எந்த ஒரு நிகழ்வில் மரணம் அடைகின்றார்களோ, அந்த நிகழ்வுதான், அந்த இடம்தான் அவர்களுக்கு கபர் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்போ உதாரணத்திற்கு முதல் விஷயத்துக்கு வருவோம். ஒரு நபரை
கபருக்குள்ள அடக்கம் பண்ணல, ஃப்ரீசருக்குள்ளேயே பல ஆண்டுகளாக வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ரீசர் தான் அவருக்கு கபரு என்று அல்லாஹ் சொல்றான். அந்த ஃப்ரீசர் தான் அவருக்கு கபரு. ஒரு வனவிலங்கு கீறி கிழித்து சாப்பிடக்கூடிய வனவிலங்கினுடைய வயிறு இருக்கல்லவா, அந்த வயிறு தான் அவருக்கு கபரு என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதே போன்று இந்த விபத்துக்கள்ல ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுகின்றார்கள் அல்லவா, ஆகக்கூடிய அந்த தருணம், அந்த விபத்தில் சிக்கக்கூடிய அந்த நிலைமை, அதுதான் அவருக்கு கபரு என்பதாக நமக்கு குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி நெருப்பில் எரித்து சாம்பலாக்கக்கூடிய அந்த தருணம் இருக்கல்லவா, அதுதான் அவருக்கு கபர் என்பதாக சொல்றாங்க. அப்ப எந்த நிலைமையில் ஒரு மனிதன் மரணத்தை அடைகின்றானோ அந்தந்த நிகழ்வை அல்லாஹ் கபராக அந்த மனிதனுக்கு மாற்றுகின்றான் என்பது இந்த ஆயத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கு. ஒரு 6 ஊர்களை கடந்து வர்றோம். 6 ஊர் தான் நமக்கு. ஒரு மனிதன் ஆரம்பத்திலிருந்து அவன் சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் ஒரு 6 ஊர். முதல் ஊர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகந்தண்டு. நபியின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, முதல் மனிதர், அவருடைய முதுகந்தண்டுல தான் முதல் ஊர் நம்மளுடைய உலகம். அது இரண்டாவது ஆதம் நபியினுடைய அந்த முதுகந்தண்டிலிருந்து நம்ம அத்தாவினுடைய முதுகந்தண்டுக்கு வர்றோம். இது 2வது ஊர், 2வது உலகம். 3வது உலகம் நம்ம அத்தாவினுடைய முதுகந்தண்டிலிருந்து நம்ம தாயினுடைய கருவறைக்கு வர்றோம். இது 3வது உலகம், 3வது ஊர். 4வது ஊர் அம்மாவினுடைய கருவறையிலிருந்து உலகத்துக்கு வர்றோம். இது 4வது ஊர். இப்போ இந்த 4வது ஊரில் நம்ம இருக்கோம். 1 to 1 பஸ் இருக்கு, 1 to 3 பஸ் இருக்கு, 1 to 4 பஸ் இருக்கு. நம்ம போகிற பஸ் என்ன தெரியுமா? 1 to 6. நம்ம போகிறது 1 to 6. இப்போ நம்ம இருக்கிறது எங்கே இருக்கோம்? தாயினுடைய கருவறையிலேருந்து வந்து இப்போ துன்யாவில் இருக்கோம். இப்போ 4வது ஸ்டாப்பில் இருக்கும். இதுதான் ஒரு ஸ்டாப்பு, 4வது ஸ்டாப்பு. 5வது ஸ்டாப்பு தான் என்னது? அடுத்த ஊர் எந்த ஊர்? கபர். கபருங்கிற அந்த பர்சக், ஆலமே பர்சக், அந்த ஊர். அந்த கபரை தாண்டி அடுத்ததாக நம்ம போகக்கூடிய அடுத்த ஊர் என்னவென்றால் சுவனமா நரகமா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஜல்லஷானஹு தீர்மானித்து கேள்வி கணக்கு பிறகு அல்லாஹ் நம்ம கொடுப்பான்ல, ஒன்று சொர்க்கம் இல்லாட்டா நரகம். நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தால் புரிய வேண்டும். சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். இதுதான் கடைசியாக நாம் செல்லக்கூடிய அந்த ஊராக இருக்கிறது. இந்த 5 ஊரையும் 5 உலகத்தை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த ஆயத்துக்கு இந்த 5 ஊரையும் நம்ம கடந்து வர்றோம்ல, இதுக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை என்ன அப்படின்னா, எல்லா உலகங்கள்லையும் நம்ம உடலோட உயிர் பிரியறதில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகந்தண்டு நம்ம அப்படியே தான் இருக்கோம், உயிர் பிரியாது. அத்தாவுனுடைய முதுகந்தண்டு அப்படியே தான் இருக்கும், உயிர் பிரியாது. அம்மாவுனுடைய கருவறை அதுக்குள்ள அப்படியே தான் இருப்போம், உயிர் பிரியாது. இந்த உலகத்துல உடலோடும் உயிரோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனா இதுல விதிவிலக்கு என்ன தெரியுமா? கபர்ல கொண்டு போய் வச்ச பின்னாடி அல்லாஹ்தால உயிரை எடுத்துடுறான். கபர்ல வச்ச பின்னாடி மட்டும்தான் ஒரே ஒரு ஊரு, 5வது ஸ்டாப்பு. அந்த ஸ்டாப்ல உடல் வேறு உயிர் வேறாக பிரிக்கப்படுகிறது. உடல் வேறு உயிர் வேறாக பிரிக்கப்படுகிறது. இதுல 6வது உலகமாக இருக்கக்கூடிய அந்த ஜன்னத் என்று சொல்லக்கூடிய சுவனம் அல்லது நரகம், அதுல அல்லாஹ் மீண்டும் உயிரை கொடுத்து அல்லாஹ் எழுப்புவான். சூரத்துல் கியாமான்னு ஒரு சூறா இருக்கு. அந்த சூறால அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படியே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறான் என்ன அப்படின்னா, அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இதாமா, மனிதன் எண்ணிக்கொண்டானா அவனுடைய எலும்புகளை எல்லாம் என்னால் ஒன்று சேர்க்க முடியாது என்பதாக மனிதன் எண்ணிக்கொண்டானா? பலா, அப்படி அல்ல. காதிரீன் அலா அன்னு சவ்விய பனானா, அவனுடைய ஃபிங்கர் பிரிண்டு, ஒரே ஒரு ரேகையை வைத்து அவனுடைய அடையாளத்தை அப்படியே நான் எடுத்து ஒன்று சேர்த்து விடுவேன். அதற்கு நான் ஆற்றல் படைத்தவன், சக்தி படைத்தவன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் கியாமால அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவான் இல்லையா? இன்னைக்கு நிதர்சன உண்மை இல்லையா? ஒரு ஆதார் கார்டுக்கு எத்தனை ஐடென்டிஃபிட்டி எடுக்கிறாங்க, கண் ரேகை, கை ரேகை இல்லையா? எல்லாமே இன்னைக்கு வந்துருச்சு. ரேகையிலே ஒரு மனிதனுடைய A to Z தலையெழுத்தை ஃபுல்லா எடுக்கிறாங்க. ஒரே ஒரு ரேகை வச்சுட்டா போதும், எல்லாமே வந்துடுறா இல்லையா? அல்லாஹ் ஜல்லஷா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், அந்த ரேகையை வச்சே நான் எல்லாத்தையும் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான். ஒரு ஹதீஸ்ல நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனிதனுடைய உடல் ஒண்ணுமே இல்லாமல் சிதறடிக்கப்பட்டு விட்டாலும் சரி, அஜபு தனபுங்கிற ஒரு சின்ன ஒரு குருத்து மனிதனுக்குள்ளே இருக்கிறது. முதுகந்தண்டில இருக்கக்கூடிய அஜபு தனபுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு குருத்து. அந்த குருத்தை எந்த கொம்பனாலையும் அதை அழிக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ்.
ஆய்வுலாம் பண்ணாங்க. அந்த குருத்து முதுகந்தண்டில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குருத்து மாதிரி, அதை எடுத்து ஆசிட்டை ஊற்றி அழிச்சாங்க, முடியலை. நெருப்பை மூட்டி எரிச்சாங்க, முடியலை. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, அது அப்படியே தான் இருக்கு. இதை எப்படிதான் அழிக்கிறது? பிளாஸ்டிக் அழிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி இதை எப்படிதான் அழிக்கிறது என்பதாக குழம்பி போய் இதை ஒன்றுமே செய்ய முடியாது. மனிதனுடைய உடம்பில் எல்லாத்தையும் அழிச்சிடலாம், இதை மட்டும் அழிக்க முடியாது என்பதாக அவங்க ஆய்வில் தோற்று போனார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு அதைத்தான் சொல்றான், அஜபு தனபுங்கிற ஒரு சின்ன குருத்து உங்களுடைய உடலிலே இருக்கிறது, அந்த ஒன்றை வைத்து உங்களுடைய உடல் உங்களுடைய அனைத்தையுமே நான் எடுத்து கோர்த்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகின்றான். கண்ணியமான பெருமக்களே, கபுரு அப்படிங்கிற அந்த உலகம் மர்மமான ஒரு உலகம். நம்மளுடைய சிந்தனைக்கே அது எட்டாது. எப்படிடா ஃப்ரீசர் கபரா மாறும், எப்படி வனவிலங்கினுடைய வயிறு கபரா மாறும், அதெல்லாம் நம்ம சிந்திக்கவே முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு மனிதர்கள் இருக்கின்றார்கள். அந்த 2 மனிதர்களில் ஒருத்தன் தூங்குறான். ஒரு மனிதர் தூங்குறாரு, இன்னொரு மனிதர் முழிச்சிட்டு இருக்காரு இல்லையா? முழிச்சிட்டு இருக்கவருக்கு எல்லாமே தெரியுது, உலகத்துல எல்லாம் தெரியுது, எல்லாத்தையும் பார்க்கிறாரு, கொள்றாரு. ஆனால் தூங்கிட்டு இருக்கவர், அவரை முழித்து கொண்டிருப்பவர் பார்க்கும் பொழுது அவன் தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் கனவு ஒன்று கண்டுட்டு இருப்பான். அந்த கனவுல அவன் அடிக்கிற மாதிரி, மிதிக்கிற மாதிரி, யானை துரத்துற மாதிரி, பறக்கிற மாதிரி எல்லாமே அவன் உள்ள என்ன ஓடிட்டே இருக்கு. அவன் காணக்கூடிய அந்த கனவு விழித்து கொண்டிருப்பவனுக்கு தெரியுமா? தெரியாது. அது மாதிரி தான் கபரிலே படுத்திருந்தாலும் சரி, வெளியிலே படுத்திருந்தாலும் சரி, மரணித்து விட்ட ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் வேதனையை கொடுப்பான் கொடுக்க மாட்டாங்கிறத விழித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அது தெரியாது என்பதைத்தான் நமக்கு ஹதீஸும் குர்ஆனும் நமக்கு சொல்லித் தருது. நமக்கு பார்க்க அவர் சும்மா படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், பெருங்கொண்ட வேதனையை அவர் என்ன செஞ்சிட்டு இருப்பாரு, அனுபவிச்சுட்டு இருப்பாரு அப்படிங்கிறத நமக்கு சொல்லித் தர்றாங்க. ஆக கபரு உலகம் என்பது அது ஒரு மர்மமான ஒரு உலகம் என்பதைத்தான் இந்த ஆயத்து நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அழகான ஒரு ஹதீஸு. அந்த ஹதீஸ் சொல்லுவாங்க, முதல் உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது கபூரில் தான் இருக்குது. அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா எல்லாமே வெற்றியாக போயிடும். அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்டா அடுத்து எல்லாமே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய முசீபத்தாக அமைஞ்சுவிடும் என்பதாக சொல்லி 2 விஷயத்தில் நீங்கள் பேணிக்கையாக இருங்க. 1, சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையிலே சுத்தம் செய்து விடுங்கள். 1. 2வது, கோல் சொல்லாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸும் நமக்கு பதிவாகி இருக்கிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அடுத்து நகரக்கூடிய, அடுத்து நாம் சந்திக்கக்கூடிய அந்த ஆலமே பர்சகனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு செழிப்பானதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. எல்லா விதமான கபருடைய வேதனையை விட்டும் நரக வேதனையை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. எப்படி ஆரோக்கியமாக நாம் இங்கு வாழ்கிறோமோ அதே ஆரோக்கியமான வாழ்வை அல்லாஹ் கபரிலேயும்